தேமுதிகவின் பொதுக்குழு கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்க பாக்குறீங்க? இல்ல, இப்ப தேமுதிக ஆரம்பித்து இவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்ப விஜயகாந்தோட உடல்நலம் அப்படிங்கிறது குன்றி இருக்கிறது. இன்னும் 6 மாதங்கள நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான கூட்டணி முடிவுகள் எடுக்க போறாங்க? தேமுதிகவுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தது. இடையில ரொம்ப நிறைய பிரச்சனைகள் காரணமாக அது தன்னுடைய பலத்தை குன்றி இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அது பலப்படுத்தப்படுமா, இல்ல இப்ப என்ன மாதிரியான நிலைமைகள் இருக்கும் அப்படிங்கிறது வரப்போக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில இந்த பொதுக்குழுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஒரு காலத்துல பலம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்பட்ட ஒரு கட்சி தேமுதிக. ஆனா தற்பொழுது விஜயகாந்த் உடல்நிலை குன்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியின் வாக்கு வங்கி அப்படிங்கிறது தொடர்ந்து பல காலங்களா சரிந்து கொண்டே இருக்கிறது. அது நம்ம கடந்த காலங்கள் தேர்தலில் அதனுடைய எதிரொலிப்பை நம்ம பார்க்க முடிஞ்சது. இனி வரக்கூடிய தேர்தல்களில் இதனுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க கருதுறீங்களா? இல்ல, இதுல 2 விஷயம். அதனுடைய வாக்கு வங்கி ஏன் குறைஞ்சது அப்படிங்கிறதுக்கு 2 விஷயங்கள். ஒன்று, தேமுதிகவுக்கு கிடைத்த வாக்குகள் அப்படிங்கிறது விஜயகாந்த்ங்கிற ஒரு தனிநபருக்காக கிடைத்ததுதான். மற்றபடி கொள்கையால் ஈர்க்கப்பட்டதோ மற்ற எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க விஜயகாந்த் என்கிற ஒரு தனிநபரால் ஈர்க்கப்பட்டுதான் அந்த கட்சிக்கான வாக்குகள் கிடைத்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக அதிமுக 2 கட்சிகளுமே வேண்டாம் அப்படிங்கிற ஆட்களுடைய ஒரு சாய்ஸாக தேமுதிக அப்படி என்பது இருந்தது. அதுக்கப்புறமேல் தேமுதிக விஜயகாந்தோடைய நடவடிக்கைகளே நிறைய நம்பகத்தன்மை இல்லை. அவருடைய நிதானம் இல்லாத பொதுவெளியில் அவருடைய நிதானம் இல்லாத நடவடிக்கைகள் எல்லாமே தேமுதிகவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை பெற்று தந்தது. அதற்கு பிறகு விஜயகாந்துடைய உடல்நலம் குன்றியதற்கு பிறகு கிட்டத்தட்ட அவர் ஆக்டிவாவே இல்லை. அப்படிங்கிறப்ப விஜயகாந்த் மீது அபிமானம் கொண்டவர்கள் தேமுதிகவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினார்கள். அதுக்கப்புறம் இந்த 3வது சாய்ஸ் அப்படிங்கிறது திமுக அதிமுக அல்லது 3வது சாய்ஸ் என்பதற்கு தேமுதிகவை தாண்டி ஒரு நாம் தமிழர் கட்சியோ மக்கள் நீதி மையமோ அல்லது பிஜேபியோ இதையெல்லாம் தேர்ந்தெடுப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்கிறப்ப தேமுதிகவும் தன்னை பெரிய அளவுல ஒன்னும் நிரூபிக்கல. அதனால அது ஒரு சாய்ஸா மக்கள் மத்தியில இல்ல. அந்த 3வது சாய்ஸ் அப்படின்னு விரும்புகிறவர்கிட்ட அது இல்ல. 2வது இதுல மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன, விஜயகாந்தோட உடல்நலம் குன்றியதற்கு பிறகு பிரேமலதா தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் தேமுதிகவே போனது. அவங்களுமே அந்த கட்சியை ஒரு வலிமையா நடத்தல. கூட்டணி அமைப்பதில் நம்பகத்தன்மை ஏற்ற முறையில் அவங்க நடந்துகிட்டாங்க. ஒரே நேரத்தில் திமுகவுடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி, இன்னொரு பக்கம் அதிமுகவுடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதை துரைமுருகனை அம்பலப்படுத்தினார். அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய நம்பகத்தன்மையை சீர்குலைத்தது. அது அவங்களுடைய வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியது. கூட்டணி அமைக்கிறதுல நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறத கடந்த கால தேர்தலில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் அதிமுகவுடனும் இன்னொரு பக்கம் திமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அது அம்பலப்பட்டு போனது அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கூட்டணி அப்படிங்கிறதுல நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தேமுதிக எந்த அளவுக்கு கையில் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப கண்டிப்பா முதல்ல அவங்க தேர்தல் நேரத்துல மட்டும்தான் கூட்டணி நடவடிக்கை அப்படிங்கிறது இல்லாம அவங்க இப்ப எதிர்கட்சியாக இருக்கிறாங்கன்னா மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ அவங்களுடைய நடவடிக்கைகள் குறித்து அவங்க ஏதாவது ஒரு எதிர்வினை பண்ணணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப பொதுச்சிவில் சட்டங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருது, ஒரு குடியுரிமை திருத்த சட்டங்கிறது ஒரு மத்திய அரசு கொண்டு வருதுன்னா அதுல அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும். அதுக்கு எதிராக ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அறிக்கைகளோ இது தொடர்ச்சியாக பண்ணணும். அது எதையுமே அவங்க பண்றது இல்லை. அப்படிங்கிறப்ப தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறப்ப அது கிட்டத்தட்ட பேரம் பேசுற மாதிரி தான் ஆகிவிடுகிறது. அப்படிங்கிறதுனாலதான் ஒரு கட்சி எப்பயுமே உயிர்ப்போட இருக்கணும்னா தொடர்ச்சியாக இயங்கணும். இப்ப எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டங்களிலேயே 13 ஆண்டு காலம் திமுக எதிர்கட்சியாக இருந்தது. அவங்க ஆட்சியிலே இல்லை. ஆனாலும் 13 ஆண்டு காலம் அந்த கட்சி உயிர்ப்போடு இருந்ததுன்னு சொன்னதுன்னா அதுக்கான காரணம் என்னன்னா கலைஞருடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள், தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான நடவடிக்கைகள், அறிக்கைகள், ஏதோ விதத்துல கட்சி இயங்கிக் கொண்டே இருக்கணும். ஆனா தேமுதிக அப்படி இயங்குகிறதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முதல்ல அந்த கட்சிக்கான நம்பகத்தன்மையை பிரேமலதா கொண்டு வரணும். இன்னொன்று, அந்த கட்சியை தொடர்ச்சியாக ஆக்டிவா வச்சிருக்கணும். அப்பதான் அதற்கு எதிர்காலம் இருக்கும். ஒருவேளை நம்பகத்தன்மையை ஏற்படுத்தினாலும் கூட தற்பொழுது பாஜக தனியாகவும் அதிமுக தனியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கூட்டணியில் இல்லாமல் தற்பொழுது தேமுதிக எந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? இல்ல, அதான் முதல்ல அவங்களுக்கு கொள்கை ரீதியா இது வரைக்கும் எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லை. அது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அதற்கு எந்த விதமான நிலைப்பாடுமே இல்லை. ஏன்னா அவங்க கட்சியோட பேருங்கிறதே எல்லா கொள்கைகளையும் சேர்த்து ஒரு கட்சிங்கிற மாதிரி தான் இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட
கழகம் அப்படிங்கறத ஏதோ கருவாட்டுல வச்சு சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியே ஒரு வினோதமான கலவை உடைய ஒரு கட்சியாகத்தான் இது இருக்குதுங்கிறனால இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருதுங்கிறப்ப பிஜேபி எதிர்ப்பவர்கள் நாங்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் இந்தியா கூட்டணி இருக்கிறது, இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா என்டிஏ இருக்கிறது. இவங்களுக்கு அப்படியான கொள்கை ரீதியான எந்த நிலைப்பாடுமே இல்லை. சரி, கொள்கை ரீதியான நிலைப்பாடு இல்லை, அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் இப்ப இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்த காலகட்டத்துல என்டிஏ கூட்டத்துக்கு தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எந்த அடிப்படையில் அவங்க அழைப்பு விடுத்தாங்க, இவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையாங்கிறத இவங்க இன்னைக்கு வரைக்குமே தெளிவுபடுத்தாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒன்று யார் அதிகமான தொகுதி தருகிறார்களோ அல்லது யார் தேர்தலுக்கு அதிகமான பணம் தருகிறார்களோ அவர்கள் பக்கம் தான் கூட்டணிக்கு போகும் அப்படிங்கறதுதான் தேமுதிகவோட நிலைப்பாடுங்கிற மாதிரி தான் கடந்த தேர்தல்களில் அவங்களுடைய செயல்பாடுகள் காட்டியிருக்கிறது. அப்படி அவங்க அப்படியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த தேர்தலில் ஒண்ணு அவங்க பலவீனம் ஆவாங்க, இன்னொன்னு அப்படியான ஒரு வாய்ப்பு எந்த கட்சியுமே தராது. ஏடிஎம்கேவும் தரதுக்கு வாய்ப்பு இல்லை, பிஜேபியும் தருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல கூட்டணி கட்சிகள் இடத்துல எனக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு தற்பொழுது தேமுதிக வலிமையா இருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா கடந்த பல தேர்தல்கள், அதாவது கடைசி அவர் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருந்த பொழுது ஒரு வலிமை இருந்தது இல்லையா, அதற்கு பிறகு எந்த தேர்தல்களிலுமே தேமுதிக தன்னுடைய பணத்தை நிரூபிக்க தவறிவிட்டது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தேமுதிகவுக்கு வாக்கு வங்கிங்கிறது பெரிய அளவுல இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க முதல்ல நெகோசியேட் பண்றதுக்கான ஒரு பலமே இல்ல அப்படிங்கறத யதார்த்தமான நிலைமை. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்பொழுது உடல்நிலை மிகவும் குன்றிய நிலையில காணப்படுறாரு. அண்மையில் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாரு. இந்த சூழல்ல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்கிறாரு. விஜயகாந்த்ங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதரால ரசிகர்கள் பட்டாளத்தினாலும் அதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் மூலமாக அவர் செய்யக்கூடிய பொது தொண்டுகள் மூலமாக ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. ஆனா இப்போ விஜயகாந்த் உடல்நிலை குன்றியிருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்கிறாங்க. இவருக்கு மக்கள் மீதான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், இவரை நம்பி தொண்டர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்வாங்க, தொண்டர்களை வேலை செய்யும் அளவிற்கு இவர் எந்த அளவிற்கு கட்சியை வழி நடத்தணும் நீங்க கருதுறீங்க? இல்ல, இப்ப நம்ம இப்ப அவங்க இன்னைக்கு அவங்க பொதுக்குழு மூலம் பொதுச் செயலராக ஆகியிருந்தாலுமே கூட இதுவரைக்குமே விஜயகாந்த் எப்ப உடல்நலம் குன்றி இருந்தாரோ அதுல இருந்தே அறிவிக்கப்படாத தலைமைங்கிறது இவங்க பிரேமலதாவிடம் தான் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாகவே தேமுதிகவுடைய முழு நிர்வாகமும் பிரேமலதாவுடைய கையிலே தான் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அவங்க அந்த கட்சியை என்ன செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்துட்டு வரோம். ஒண்ணு அவங்க பொதுவெளியிலேயே ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிட்டாங்க. விஜயகாந்த் மேல எப்படி என்ன மாதிரியான விமர்சனம் வந்ததோ அதே மாதிரிதான் ஒரு பிரஸ் மீட்ல நிருபர்களை மிக மோசமாக தரக்குறைவாக ஒருமையில அவங்க பேசுறாங்கிறது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. இரண்டாவது, ஒரே நேரத்தில் அவங்க திமுகவுடையும் அதிமுகவுடையும் கூட்டணி பேசினாங்கிற ஒரு விவரமுமே அம்பலமானது. அப்படிங்கிறப்ப இதுவரைக்கும் அவங்க பண்ணது எல்லாமே தவறுகள் தான். அவங்க பண்ண எந்த நடவடிக்கையுமே தேமுதிகவுக்கான ஒரு அதை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான எந்த முயற்சியுமே அவங்க எடுக்கல. அவங்க பண்ணது எல்லாமே ஒரு பின்னடைவுகளை தான் ஏற்படுத்தி இருக்கிறதுனால இந்த தவறுகளில் இருந்து அவங்க பாடம் கற்றுக்கொண்டு இதெல்லாம் பண்ணாம இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க இன்னைக்கு பொதுச்செயலாளர் ஆனதன் மூலமா கட்சிக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியுமே தவிர, இல்ல பழைய விஷயங்களை கடந்த காலத்துல பண்ண அதே தவறுகளை தான் திருப்பி பண்ணாங்கன்னு சொன்னா இவங்க பொதுச்செயலாளர் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி அதனால தேமுதிகவுக்கு எந்த விதமான வளர்ச்சியுமே இருக்காது. இணைப்பில் உங்களுடைய விரிவான பார்வையை முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி திரு சுகுணா திவாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.